கச்சபேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் காஞ்சிபுரம் செய்தியாளர் பூபாலன் இணைப்பில். பூபாலன், விவரம் சொல்லும். கண்டிப்பாக கோபால், கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகரில் அமைந்துள்ள ராஜவீதியில் அமைந்துள்ள கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் வருடந்தோறும் வரும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏராளமான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக தலையில் மண்பாண்டத்தில் விளக்கு ஏந்தி கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடம் கார்த்திகை மாதம் துவங்கிய நிலையில் கடந்த 3 வாரங்கள் கடந்த நிலையிலும் இன்று 4ஆம் வாரம் என்பதால் 3 வாரத்தை விட இன்று பக்தர் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. இன்று உள்ளூர் மக்கள் இன்று வெளி மாவட்டத்தையும் சேர்ந்த மற்றும் வெளி மாநிலத்தையும் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்காக புதிய மண்பாண்டத்தில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பச்சரிசி மாவு வெள்ளத்தால் விளக்கு செய்து அந்த விளக்கினை மண்பாண்டத்தில் வைத்து தலையில் ஏந்தியபடி கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதன் முக்கிய காரணமாக தலை வலி, காது வலி, தொண்டை வலி உள்ளிட்ட தலை ரீதியான பிரச்சனைகள் தீரும் என்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் நம்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஏராளமான பொதுமக்கள் தங்கள் வேண்டுதல்கள் முன்வைத்து பிரார்த்தனை நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ளதால் கோவிலுக்கு முன்பே உள்ள 3 வழி சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு கூட அதனை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 வாரங்களுக்கு உட்பட இன்று அதிகமாக பக்தர்கள் கூட்டம் தந்திருப்பதால் கோயில் நிர்வாகமும் காவல்துறையும் பக்தர்களினை கூட்டத்தினை சரி செய்தும் வகையில் கியூ போன்ற வரிசையில் அமர்த்தி சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். கப்பல் பணியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். கோபால், நன்றி பூபாலன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.